எது உண்மையான தீபம்னு தெரியாமலே கொண்டாடி இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கை இருளா இருந்தது, ஒரு தீபம் எங்களை தேடி வந்தது. அந்த தீபத்துக்கு பெயர் இயேசு. நீங்கள் அறியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த போது, எல்லாத்தையும் கவனிக்கிறார். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். எந்த அளவுக்கு கவனிச்சிருந்தா அப்படி ஒரு விளக்கம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்படி ஒன்றை பார்த்துருப்பார். எல்லாத்தையும் கவனித்து பார்க்கும்போது அவருக்கு தெரியுது. பிரசங்கியாருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எந்த பாயிண்ட்னா, அறியப்படாத தேவனுக்கு. இப்போ அதை வச்சுட்டு பவுல் ஆரம்பிக்கிறார். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஏங்க இந்த தீப திருநாள் இப்படி ஒரு நாளில் ஒரு பாஸ்டர் வேஷ்டியை உடுத்தி, கூட இருக்கிற ஒரு வேஷ்டியை உடுத்தி, சில பேர்லாம் பட்டு போட உடுத்தி இப்படிலாம் வந்திருக்கீங்களா? அடுத்த சர்வீஸ் பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் வருவாங்க. இப்போ உடுத்துறது கொஞ்சம் பேருக்கு லேட்டு, அதான் 2வது சர்வீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள். நானே பாருங்கள் ஜெபத்தோடு நிற்கிறேன். ராக்கா லாபோரா ஷாந்தேரு அப்படின்ட்டு அப்படியே ஜெபத்தோடு தான் நின்றுட்டு இருக்கேன். நம்ம பண்பாடு தான், ஆனால் எப்போமாவது கை வச்சா எப்படி, அடிக்கடி யூஸ் பண்ணாவது அப்படியே வரும். இப்போ இருக்கா இல்லையான்னு அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் ஜெபத்தில் தாங்குங்கள். எல்லாம் சொல்லுங்க, அறியப்படாத தேவனுக்கு. இப்ப சொல்றாரு, அவரே நாங்கள் அறிவிக்கிறோம். அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் போடுறோம்? தீப திருநாளில் சிறப்பு ஆராதனை இப்பெல்லாம் ஏன் போடுறோம்? எது உண்மையான தீபம்னு தெரியாமலே கொண்டாடி இருக்கிறீங்க. ஆனால் எங்க வாழ்க்கை இருளா இருந்தது, ஒரு தீபம் எங்களை தேடி வந்தது. அந்த தீபத்துக்கு பெயர் இயேசு. நீங்கள் அறியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. ஆமென். நானும் எனக்கும் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. தீபாவளியில பிடிச்சி அவர் தான் ஒளின்னு பிரசங்கம் பண்றதுக்கு அற்புதமான பாயிண்ட். எப்படி இவர் அநேகமாக கள்ள போதகதாரான் இருப்பார் பாருங்க. விளக்குலாம் போட்டிருக்காரு. எங்க ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்குலாம் இருந்ததுங்க. ஹல்லேலூயா. விளக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லி. நான் போய் கேட்டேன், எல்லாம் பாருங்க 20,000 30,000 ரூபாய்ங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை பாஸ். மெழுகுவத்திரி கம்மி பாஸ், விளக்கு தான் விலை ஜாஸ்தி பாஸ். ஆமென். அதனால நம்ம பெருசா அடுத்தால ஆலயம் கட்டி நம்ம வரும்போது ரொம்ப ஹைட்டா ஒரு பெரிய விளக்க நம்ம வைக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. விளக்குல என்னங்க தப்பு இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் ஜான்ட்டீங்க. அப்படியே கேமரா கொஞ்சம் திருப்புங்க. 7 குத்து விளக்கு நடுவில் என்ன பண்றாரா அவர்? என்ன சொல்றாரு? 1 வைக்காதீங்க, 7 வைங்க பாஸ். ஆமென். ஏங்க குத்து விளக்குல என்ன இருக்கு? குத்துனாதான் அந்த குத்து விளக்குல சிலருக்கு குத்தி தான் விளக்க வேண்டியது இருக்கு. இது அப்படி இல்லை பாருங்க. அது கலாச்சாரம். சொல்லுங்க கலாச்சாரம். அதுலலாம் என்னங்க தப்பு இருக்குது? நாங்கள் சில இதெல்லாம் தூவி வச்சு இப்படி பண்றதே கவனிக்காதவங்களும் கவனிக்கணுங்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆலயத்தில் சபையில் தீப திருநாளா? ஆமாம், the festival of light நாங்கள் கொண்டாட போகிறோம். ஏன்னா எங்களுக்கு யார் உண்மையான லைட்டுன்னு தெரியும், யார் உண்மையான ஒளின்னு எங்களுக்கு தெரியும். உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. இப்போ என்ன கவனிக்கணும்? இயேசு கடவுள்னு பிரசங்கம் பண்ணோமா அப்படின்னா இங்கே கிரிட்டிசைஸ் வரணும் பாருங்க. இல்லை, இயேசுவும் பல கடவுளில் ஒருவர் அப்படி பேசினா கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது பேசலீங்களே. பார்சல்லாம் அப்படி இருக்கும், கொஞ்சம் திறந்து பார்த்தா பக்கா சுவிசேஷம் உள்ள இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இது வேதாகம முறை. எல்லாம் சொல்லுங்க, வேதாகம முறை. ஆமென். இனிமே யாராவது முறை இப்படி பார்த்தாங்கன்னா இது வேதாகம முறை.